இங்க புதுசா அமெரிக்காக்கு வந்திருக்க ஒரு இந்தியன் பொண்ணுக்கு சுத்தமா இங்கிலீஷ் பேசவே தெரியல. நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப பசிக்குதேன்னு பக்கத்துல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலான்னு போறாங்க. அந்த ஹோட்டல்ல இருக்கிற வெயிட்டர் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும் போது இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவங்க எதுவுமே சொல்லாம நிக்கிறனால அந்த வெயிட்டருக்கும் ரொம்ப கோவம் வந்துருது. ஏன்னா ஆல்ரெடி பின்னாடி பாதி பேர் லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. அதனால நீங்க சீக்கிரம் என்ன வேணும்னு சொல்லுங்கன்னு கத்துறாங்க. இவங்களுக்கு என்ன ஆர்டர் பண்றதுன்னு தெரியாம எனக்கு காஃபி வேணும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கான காசை எடுக்கிறப்ப இவங்க தவறி அந்த காசனா கீழே விட்டுறாங்க. அந்த ஹோட்டல்ல இருக்கிற எல்லாருமே இந்த பொண்ணை பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த காசனை பே பண்ணிட்டு பில்ல வாங்கிட்டு பின்னாடி வரும்போது பதட்டத்துல வேற ஒருத்தவங்க மேல இடிச்சிடுறாங்க. அவங்க சாப்பாடு எல்லாமே கீழே கொட்டிடுது. அந்த ஹோட்டல்ல சுத்தி இருக்கிற எல்லாருமே இந்த பொண்ணை ஒரு மாதிரி பேசுறதுனால இந்த பொண்ணுக்கு அவமானம் தாங்க முடியாம அந்த ஹோட்டலை விட்டு வெளியில வந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்த அந்த ஷாப்ல இருக்கிற ஒருத்தவர் இந்த பொண்ணு ஆர்டர் பண்ண அந்த காஃபியை எடுத்துட்டு வந்து அவங்க கையில தராரு. என்னால மட்டும் ஏன் இங்கிலீஷ் பேச முடியலேன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்படின்னா இருக்கிறப்ப அங்க ஒரு வேன்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒட்டி இருக்கு. 4 வாரத்துல சரளமா ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசலான்னு ஒட்டி இருக்கு. இதெல்லாம் பார்த்த இவங்களும் அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கத்துக்கிறாங்க. இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணி அந்த இங்கிலீஷையும் கத்துக்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு அந்த ஊர்லயே நடக்கிற ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. அங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு டேபிள்லயும் அந்த பொண்ணு மாப்பிள்ளைய பத்தி ஒரு டாபிக் ஆச்சு பேசணும். அப்ப கரெக்டா இந்த பொண்ணோட டர்ன் வருது. இவங்க ஹஸ்பண்ட் எழுந்திருச்சு என்னோட ஒய்ஃபுக்கு இங்கிலீஷ் பேச வராதுன்னு சொல்றாரு. இவங்க அவங்க கைய புடிச்சு கீழே உட்கார வச்சு இவங்க நல்லாவே இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு மாப்பிள்ளைய பத்தி பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. அங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே இவங்க பேசுறத பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. நீங்களும் இது மாதிரி இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு போட்டு போங்க.